ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எந்த வீடியோவை பார்த்தாலும் ஒரே இந்த குழம்போட பேச்சாக தாங்க இருக்குது. சரி, அதை நம்ம செஞ்சே சாப்பிட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசி நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். 4 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 5 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். நான் இங்கே தூள் பெருங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஒரு கடாயில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம். காரத்துக்கு ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தாங்க நல்லாயிருக்கும். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 7லேருந்து 8 பூண்டு நல்லா இந்த மாதிரி நச்சு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் அன்றைக்கி சாப்பிட்றீங்கன்னா இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த தக்காளியை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. குழம்பு 2 நாள் வச்சு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வருத்தோம் இல்லையா, அந்த பொடியை நல்லா இந்த மாதிரி தண்ணி விட்டு மைய அரைச்சி வச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணுன்ட்டு இல்லை, ஏன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இதை நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இது மண்சட்டியில் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே ஒரு மாதிரி டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சிடணும். அதை நம்ம கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா அந்த பூண்டு வாசனை, அந்த மசாலா வாசனை எல்லாம் நல்லா கலந்து நல்லா திக்காகும். இதில் நம்ம அரிசி, கடலைப்பருப்பு, குழம்பு மிளகாத்தூள் வேறு சேர்த்துருக்கோம். ஸோ நல்லாவே திக்னஸ் கொடுக்கும். ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த டொமேட்டோ மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, தக்காளி போடாதீங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும்தான் நான் தட்டில் போட்டு சாப்பிட்டேன். யூஸ்வலாக இந்த குழம்பு நான் பண்ணேன்னா அதை கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த சட்டிலேயே கொஞ்சம் சூடு சாதம் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதில் லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த யூடியூபே புரட்டி போட்டுட்ருக்க இந்த பூண்டு மிளகு குழம்பு என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. குழம்பு ரெடி. இப்போ ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணலாம். நம்ம அம்மாலாம் லஞ்சு கட்டும்போது ஒரு முட்டை மசால் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது லெமன் சாதம், தக்காளி சாதம், எல்லா சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும். பச்சையாக ஆனியன் அதுலேயே போட்டுக்கிட்டா என்ன அப்படின்னா அது நல்லா இருக்காது. கொஞ்சம் வதக்கி போட்டு பாருங்கள், டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு சிட்டிக்காய் உப்பு போட்டுக்கிறேன். சும்மா ஒரு பிஞ்சு மிளகாத்தூள், ஒரு பச்சை மிளகா, பாதி பச்சை மிளகாவை இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கிறேன். இப்போது ஒரு முட்டையை நல்லா அடித்து இதில் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் முட்டையை எவ்வளோக்கு எவ்வளோ அடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா ஃப்ளஃபியாக அந்த முட்டை மசால் வரும், உங்களுக்கு முட்டை ஆம்லேட் வரும். இந்த பரோட்டா கடையிலலாம் பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் செம்மையாக அடிப்பாங்க. அது எதுக்குன்னா அந்த நல்லா ஃப்ளஃபியாக உங்களுக்கு நிறைய விரிஞ்சு கொடுக்கும். இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கின அதே பேனில் இந்த முட்டை கலவை இருக்கு இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சில பேர் வெங்காயம் ஆம்லேட்டுன்னு சொல்லுவாங்க, வெங்காயம் அடைன்னு சொல்லுவாங்க, மசாலா ஆம்லேட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இது என்னன்னு சொல்வீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அதில் வேகட்டும். சிம்மில் வச்சு இப்படி திருப்பினீங்கன்னா அந்த மேலே அந்த கரெக்டாக அந்த ப்ரௌன் கலராக இருக்கும். இது வெங்காயம் வதக்கி போட்டதுனால ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக ஒரு முட்டை அடை ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் ஒரு தட்டு எடுக்கலாம். சூடான சாதத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூண்டு மிளகு குழம்பு, இந்த பக்கம் ஒரு ஆம்லேட்டு, இந்த பக்கம் கொஞ்சோண்டு அப்பளம் வச்சு பிசைச்சி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.